ஹரே கிருஷ்ணா. தெய்வத்து ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 12 குமாரர்கள் மற்றும் பல்லோரின் படைப்பு 53ஆம் பதம் முதல் 57ஆம் பதங்கள் வரை. 53ஆம் பதம் தாப்யாம் ரூப விபாகாப்யாம் மிதுனம் சமவத்யத. மொழிபெயர்ப்பு: இவ்வாறு தனித்தனியே வந்த புதிய உடல்கள் இரண்டும் பாலுறவு நிலையில் ஒன்றாக இணைந்தன. 54ஆம் பதம் யஸ்து தத்ர புமான்சோ அபூன் மனு ஸ்வயாம்புவ ஸ்வராட் ஸ்திரீ யாசி சத்ருபாக்யா மகிஷி அஸ்ய மகாத்மனக. மொழிபெயர்ப்பு: அவர்கள் இருவரில் ஒருவர் ஆண், அவர்தான் பிற்காலத்தில் சுவாயம்புவ மனு என்றழைக்கப்பெறும் சிறப்புடையவர். மற்றொருத்தி பெண், இவளே மகாத்மா மனுவின் மனைவி என்றறியப்படும் அரசி சதரூபா என்பவள். 55ஆம் பதம் ததா மிதுன தர்மேன பிரஜாஹி ஏவாம் பபூவிரே. மொழிபெயர்ப்பு: இதன் பின்னர் அவர்கள் இருவரும் பாலுறவின் மூலம் உலகின் மக்கட்தொகையை ஒன்றன்பின் ஒன்றாக அதிகரித்தனர். 56ஆம் பதம் சச்சாபி சதரூபாயாம் பஞ்சாபத்யானி அஜீஜனத் பிரியவ்ர தோத்தானபாதௌதிஷ்ர கன்யாச்ச பாரத ஆகூதிர் தேவஹூதிஷ்ச பிரஹூதிர் இதிசத்தம. மொழிபெயர்ப்பு: ஓ பரதகுலத் தோன்றலே, உரிய காலத்தில் அவர் மனு சதரூபாவினிடத்தில் 5 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அவர்களுள் இருவர் ஆண்கள், ஒருவன் பிரிய விரதன், மற்றொருவன் உத்தானபாதன், மீதி 3 பெண்கள். ஆகூதி, தேவஹூதி மற்றும் பிரசூதி என்பன அவர்கள் பெயர்கள். 57ஆம் பதம் ஆகூதிம் ருச்சயே பிராதாத் கர்தமாயது மத்தியமாம் தக்ஷாயாதாத் பிரசூதிம் சயத ஆபூரிதம் ஜகத். மொழிபெயர்ப்பு: தந்தையான மனு தன் மூத்த புதல்வி ஆகூதியை ருஷி என்னும் முனிவருக்கும், இரண்டாவது புதல்வி தேவஹூதியை கர்தம முனிவருக்கும், கடைசி பெண் பிரசூதியை தக்ஷனுக்கும் மணமுடித்து கொடுத்தார். இவர்களிலிருந்தே உலகின் மக்கட்தொகை பெருக ஆரம்பித்தது. பொருளுரை: பிரபஞ்சத்தினுடைய மக்கட்தொகையின் படைப்பும் வரலாறும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மதேவரே பிரபஞ்சத்தின் ஆதி உயிரினமாக விளங்குபவர். அவரிலிருந்தே சுவாயம்புவ மனுவும் அவர் மனைவி சதரூபாவும் தோன்றினர். மனுவிற்கு 2 புதல்வர்களும் 3 புதல்விகளும் பிறந்தனர். இவர்களில் இருந்தே பல்வேறு உலகின் மக்கட்தொகையும் இன்று வரை பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் பிரம்மதேவரே உலகில் உள்ள அனைவருக்கும் தாத்தா ஆவார். பிரம்மதேவரின் தந்தை என்று அறியப்படும் முழுமுதற் கடவுள் அனைத்து உயிர்களுக்கும் கொள்ளு தாத்தா ஆவார். இதனை பகவத்கீதை பின்வருமாறு உறுதி செய்கிறது: வாயு நீ, யமன் நீ, அக்னி நீ, வருணன் நீ, வானுலகில் மின்னும் சந்திரனும் நீ, வாடும் உயிர்களுக்கெல்லாம் முப்பாட்டனும் நீ. வணங்குகிறேன் வணங்குகிறேன், மீண்டும் மீண்டும் உன்னை நான். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் குமாரர்கள் மற்றும் பல்லோரின் படைப்பு என்னும் தலைப்பை கொண்ட 12வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா.